ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்காக மதி அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்ச் ரிலேட்டடாக வந்து காமனான ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரிலேட்டடான டவுட்ஸை இந்த ஒரு வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிடலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் அப்படிங்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா அதுக்கப்புறமேட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்காது. ஒரு சிலர் வந்து நான் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஸோ எனக்கு ப்ராக்டிஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இடையில கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதுக்கு முதல் நாளே வந்து எல்லாமே அந்த ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த பேட்ச்க்கான லாஸ்ட் நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம நேற்று அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் நேற்று அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இந்த பேட்ச்க்கான அப்டேஷனே வந்து வியாழக்கிழமை நைட்டு தான் கொடுத்துருப்போம். ஏன்னா எக்ஸாம்ஸே வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வரப்போது, 3 மந்த் தான் இடையில டைம் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் தான் நம்ம டைம் கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் கொஞ்சம் டைமும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இதுக்கான ஜாயினிங் டேட்டை வந்து நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து நான் இன்றைக்கி அண்ட் நாளைக்கு, சரிங்களா? நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை நைட் வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா டைம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம பேட்சுங்கிறது இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் நாளான்னைக்கு அதுக்கு அடுத்த நாள்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது புதுசாக போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே சிரமமாக இருக்கும். 2-3 டெஸ்ட் ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடியவங்க நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு யாராவது பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க பேமெண்ட் பண்ண வேணாம். ஸோ எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் என்ன அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதை காமனான இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே. ஸோ காமனாக ஃபஸ்ட்டு கேட்கக்கூடியது, இது காமனாக இல்லை, ஒரு ரெண்டு பேர் மட்டும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுடைய பேட்ச்லேருந்து எவ்வளோ பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, ஹவு மெனி மெம்பர்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்டிருந்தாங்க, ஒரு சிலர் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் 2022 நடந்துச்சு, மெயின்ஸ் வந்து 23 நடந்துச்சு. ஸோ அந்த பிலிம்ஸில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர், நம்ம பேட்ச்லேருந்து எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, யூடியூப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ், என்ன ஃபீட்பேக், யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணல, ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஓவராலாக எல்லாமே ஒரு பிடிஎஃபாகவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை அப்படிங்கிறது கிடைச்சிடும், சரிங்களா? ஸோ அது எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கிறதுக்கும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கும், தென் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் தான், சரிங்களா? இது கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கவங்க மேக்ஸிமம் பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த புதுசாக வரவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ நம்பிக்கை, ஏன்னா ட்ரஸ்ட் ஆன்லைனில் பண்ணும்போது ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம அதை அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், சரிங்களா? ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த பேட்ச்சில் வந்து ஷெடியூலில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணல, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட இந்த விஷயம் தான் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்சில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆனால் இந்த குரூப் 2 பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ப்ரியாரிட்டிங்கிறது லாஸ்ட் ப்ரியாரிட்டி தான். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா கூட இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தமிழ், மேக்ஸு, சோஷியல் சயின்ஸ் இந்த 3 வச்சு கூட இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது தான் நமக்கு வந்து சயின்ஸ் கூட வந்து நமக்கு வந்து ஒரு 10-15 கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் பாதி கேள்வி புக்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்கணும். அது இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 8-10 கேள்வி வரைக்கும் நம்மளால் அடிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து திடீர்னு ரொம்ப கம்மியாக கேட்பாங்க, திடீர்னு ரொம்ப அதிகமாக கேட்பாங்க, திடீர்னு ரொம்ப ஈஸியாக கூட கேட்பாங்க, சிம்பிளாக முக்கியமானதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத யாராலையும் அடிக்க முடியாத கேள்விகள் எல்லாமே கூட இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஃபிடென்ட்டோட படித்து இதுலேருந்து வரும், இவ்வளோ கேள்வி வரும்னு நம்ம சொல்லவே முடியாது, சரிங்களா? அதனால் லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ், மேக்ஸு, சோஷியல் இதுதான் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறமேட்டுக்கு சயின்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 70 டேஸில் கவர் பண்ணிடுவோம், சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு ரிவிஷன் தான். அந்த ரிவிஷன் டைமில் லாஸ்ட் ஒரு 30 டேஸ் ரிவிஷன் தான். அந்த 30 டேஸ் டைமில் நம்ம கட்டாயமாக கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் பண்ண தான் போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒரு மந்த்துக்கே ஒரு 200 பேஜ் 150 பேஜ் அந்த மாதிரி இருக்காது, சரிங்களா? ஒரு மந்த்துக்கே கரெக்டாக ஒரு 15-17 பேஜ் அந்த மாதிரி வந்து கிறிஸ்பாக என்ன டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன தேவையோ அது மட்டும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். சொல்லப்போனால் வந்து லாஸ்ட் இந்த குரூப் 2க்கு என்ன தேவையோ அதை டாபிக் வைஸ் கூட நம்ம வந்து தொகுத்து கொடுத்துடலாம், சரிங்களா? அதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்டு ஒரு 30 டேஸில் அப்போ ஒரு 35 டேஸே உங்களுக்கு இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 35 டேஸ் அதாவது 70 டேஸில் எல்லா டாப்பிக்கும் நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ரிவிஷன் டைமில் உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். தென் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் ஆகுதா, மெயினாக சிறப்பு தமிழ் கவர் ஆகுதா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நமக்கு நியூ புக்கில் இருந்து 80-85% கொஸ்டின்ஸ் வந்து நியூ புக்கில் இருந்து மட்டுமே வருது, கிட்டத்தட்ட 85%க்கு மேலே, சரிங்களா? லாஸ்ட் குரூப் 2லலாம் 80% கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு 85%க்கு மேற்பட்ட கேள்விகள் நியூ புக்கில் இருந்து மட்டுமே வந்துருது, சரிங்களா? ஓல்டு புக்கிலேருந்து ஒரு 10லேருந்து 12 கேள்விகள் 13 கேள்விகள் வரைக்கும் ஓல்டு புக்கிலேருந்து வருது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம நியூ புக்கு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓல்டு புக் படிக்கவே வேணாமான்னு கேட்டால் கட்டாயமாக ஓல்டு புக் படிக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸே பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் நியூ புக்கில் நம்ம எல்லாமே படிச்சாகணும். ஏன்னா சிலபஸில் இல்லைனா கூட கேட்குறாங்க. ஸோ அது நம்ம கவர் பண்ணிட்டோம். அதேமாதிரி 11th 12th சிலபஸ் மட்டும் தான் கேட்குறாங்க, அதுவும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்குமான ஓல்டு புக்கில் வந்து பொறுத்த வரைக்கும் முக்கியமான தலைப்புகள் நியூ புக்கில் சிலபஸில் கவர் ஆகாத தலைப்பு தான் ஓல்டு புக்கில் கேட்குறாங்க. அது இல்லாமல் சில தலைப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான முக்கியமான தலைப்பு இருக்குது. அதை நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் பண்ணிட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க.
ஜிஎஸ்ல ஒரு கேள்வி கேட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது வந்து சமூக நீதியின் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு பாடத்தில் புக் பேக்காக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம கூட அதை ப்ரூஃபாக போட்டிருப்போம். ஆக்சுவலி அது இல்லை, ஆனால் அது வந்து புக் பேக்கில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். அப்படி பார்க்கும்போது தமிழில் ஒரே ஒரு கேள்வி தான் சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேள்வி சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டாங்க. இன்னொரு கேள்வி இன்னும் 2-3 கேள்வி உங்களுக்கு கேட்ட மாதிரி தெரியும் சரிங்களா. அந்த ஒரு மணிமொழி கோவை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது நம்ம கேள்வி பேசிக்காகவே நம்ம அடிக்கலாம் சரிங்களா. அது நம்ம அங்கே தான் இருக்குன்னுலாம் இல்லை. அதை தாண்டி ஒரே ஒரு கேள்வி தான் நமக்கு வந்து சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த ஒரு கேள்விக்காக ஆசைப்பட்டு நீங்கள் சிறப்பு தமிழ் 11th ஃபுல்லாக படிக்கிறேன்னு இறங்குனீங்கன்னா அது டைம் வேஸ்ட் தான் இந்த டைமில் சரிங்களா. ஸோ மொத்தமாக ஒரு 95லேருந்து 97 கேள்விகள் நியூ புக்லேருந்து ஓல்டு புக்லேருந்து இந்த இடத்துலேருந்து மட்டும் தான் உங்களுக்கு கேள்விகள் இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தயாரானாலே இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அந்த ஒரு கேள்விக்கு ஆசைப்பட்டு மொத்தத்தையும் கூட விட்டுறக்கூடாது சரிங்களா. ஸோ லாஸ்ட் குரூப் 4லையுமே சரி, யாரும் அந்த சிறப்பு தமிழ் அந்த ஒரு கேள்வி 2 கேள்விக்கு நான் வந்து படிக்காமல் விட்டுட்டேன், அதனால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணிட்டேன், அதனால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சது தப்பு இல்லாமல் போடணும். அதுக்கு என்ன பண்ணணும், ரிப்பீட் ரிவிஷன், ரிப்பீட் ப்ராக்டிஸ், இது ரெண்டும் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து தேவையான எல்லா முக்கியமான ஏரியா கவர் பண்ணி இந்த 3 விஷயங்கள் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு கட்டாயமாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. அதுவும் இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டாக தமிழ் மேக்ஸ் எங்கேயுமே நம்ம பிசுறு தட்டாமல் அதில் ஃபுல் மார்க் மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணணும். 125க்கு 120 டார்கெட் வைக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் சோஷியலில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கோர் பண்ணணும். சயின்ஸில் முக்கியமான ஏரியா கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு பார்த்துட்டு போகணும். இதுதான் டார்கெட். இதை பண்ண ட்ரை பண்ணுங்கள், போதுமானது, எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் மீன்ஸ் அதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ அதனால் சிறப்பு தமிழ் இதில் இருக்காது. நியூ புக்கு ஓல்டு புக்கு நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே டோட்டலாக அதில் கவர் ஆயிடுச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸுக்கான டே அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 7 நாளில் 7வது நாள் ரிவிஷன், 6வது நாள் நம்ம வந்து மேக்ஸ்க்கான டே அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அந்த ஒரு நாளில் மேக்ஸ் பார்த்துட முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு நாளில் மேக்ஸ் பார்த்துட முடியுமானா அது பார்க்குறவங்கள பொறுத்து வந்து இருக்குது சரிங்களா. அது நம்ம வந்து மேக்ஸ்க்கான டே எப்படி ஒதுக்கியிருக்கோன்னு பாருங்கள். டோட்டலாக 7 நாள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வீக்காக ஒதுக்கியிருப்போம். அதில் 7வது நாள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்குன்னே போயிடுச்சு சரிங்களா. மீதி இருக்கிற 6 நாள், அப்போ 6ல் ஒரு பார்ட், 6ல் ஒரு நாள் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மேக்ஸ்க்காக ஒதுக்கியிருக்கோம் சரிங்களா. ஸோ 6ல் ஒரு பார்ட்டுங்கிறது நல்ல ஒரு டே தான். இது வந்து நம்ம 6ல் ஒரு நாளுங்கிறத தாண்டி மொத்தமாக 70 நாளில் நம்ம வந்து எல்லாத்தையும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த 70 நாளில் 10 நாள் வந்து மேக்ஸுக்குனே ஒதுக்கியிருக்கோம் சரிங்களா. மற்ற டாபிக்ஸ்க்கு 10 நாளாக வந்து நம்ம ஒதுக்கியிருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு நாள் அப்படிங்கிறது நம்மளால் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட முடியும். அது இல்லாமல் ஒவ்வொருத்தங்களும் இதில் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க சரிங்களா. ஒரு சிலர் வந்து மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஆளாக இருந்தால் வந்து நீங்கள் அந்த 6வது நாள் அன்றைக்கு மட்டும் நீங்கள் மேக்ஸ் பார்த்தீங்கனாலே போதும். ஒரு சிலர் வந்து ஒரு டாப்பிக்கை முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுவே கூட போதும். இல்லை நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, நான் தமிழில் ஸ்ட்ராங்கு, நான் சோசியலில் ஸ்ட்ராங்கு, நான் மேக்ஸில் வீக் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா டெய்லி அந்த வீக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து மேக்ஸ் அதுக்கான பிடிஎஃப், அதுக்கான வீடியோ, அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணிடுவோம், புக்கினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதே மாதிரி கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இதெல்லாமே அந்த வீக்கோட ஸ்டார்டிங்கே அனுப்பிடும் சரிங்களா. ஸோ நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தமிழையும் சோசியலையும் முடிச்சுட்டு தென் வந்து டெய்லி வந்து ஒரு 2 hours மேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 7வது நாள் ஓவரால் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு 8வது நாள் வந்து 7வது நாள் அந்த மேக்ஸுக்குன்னு ஃபுல்லாக ஓவராலாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் 7வது நாள் வந்து நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எழுதி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருந்தீங்கன்னா டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அந்த 7வது நாள் மட்டுமே உங்களுக்கு எனஃபாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷெடியூல் போடும்போது அந்த மாதிரி தான் நம்மளால் பிரித்து போட முடியும் சரிங்களா. தென் வந்து டெய்லி டெஸ்ட். ஸோ டெய்லி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி இருக்கும், அந்த டைமிங் எப்படி இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்குமா, ஒரு டைம் தான் அட்டன் பண்ண முடியுமா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ டெய்லி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஏன்னா டெய்லி நீங்கள் ஓஎம்ஆர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, டைமும் இருக்காது. ஆனால் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து இருக்க முடியும் சரிங்களா. ஏன்னா புக்கில் படிக்கிற எல்லாத்தையும் கேள்வியாக கேட்க முடியாது சரிங்களா. அதே மாதிரி கேள்வியாக கேட்குற எல்லாத்தையுமே நம்ம வந்து புக்கில் சரியாக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து புக்கில் படித்த விஷயங்கள் டேட்டாஸ் நம்ம தெளிவாக படிச்சிருக்கோமா, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தெளிவாக படிச்சிருக்கோமாங்கிறது டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி அதில் புக்கில் வந்து நமக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஏரியாஸ்லாம் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணாமல் படிச்சிருக்கோமா, அது நம்ம டெஸ்ட் அடித்து பார்க்கும்போது வந்து நமக்கு ஐயோ இந்த பாயிண்ட் நம்ம படிக்கலன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நமக்கு அதுக்கு ஸ்கோர் 50ல் நம்ம வந்து ஒரு 45 தான் வருதுன்னா மீதி 5 கொஸ்டின் எங்கெங்கே தப்பு பண்ணணும் அதன் மூலியமாக அதை நம்ம திருத்திக்க முடியும் ஒவ்வொரு இடத்துலையும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் மெயினாக டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த டெய்லி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி எழுதணும்னா சிம்பிளாக நீங்கள் வந்து மொபைல்லேயே நீங்கள் உங்களுடைய நேமோ ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு ஒரே பேஜில் உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா. அதுக்கான டைமிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப டெய்லி வந்து இதில் 50 கொஸ்டின் அதில் 50 கொஸ்டின் ரொம்ப டைம் எடுக்குமா, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சில பேர் நினைக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ டைம்லாம் உங்களுக்கு வந்து எடுக்கவே எடுக்காது. 50 கொஸ்டின்ஸ்க்கு 15 நிமிஷத்துலேயே உங்களால் முடிக்கிற அளவில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களால் எல்லாமே டேரக்ட் கொஸ்டினாக தான் உங்களுக்கு வந்து கேட்க போகிறாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸும் அப்படி தான் இருக்கும். ஜிஎஸ்எம்ஏ பொறுத்த வரைக்கும் வந்து டெய்லி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப சோதிக்கிற மாதிரி, ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேள்விகள் கட்டாயமாக இருக்காது. ஸோ புக்கில் படித்த விஷயங்களை தப்பு இல்லாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. உங்களை ரொம்ப சோதிக்கிற மாதிரி, யோசிக்க வைக்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வீக்கெண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ அது உங்களுக்கு குரூப் 2 பேட்டர்னில் இருக்கும். டெய்லி எழுதுகிற டெஸ்ட் வந்து உங்களை படிச்சிங்களா இல்லையான்னு செக் பண்ணுறனால அப்படி தான் கேள்விகள் இருக்குங்கிறனால உங்களால் அந்த 50 கேள்விகளில் 15 நிமிஷம் 18 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களால் முடிச்சிட முடியும் சரிங்களா. ஸோ அதனால் டெய்லி டெஸ்ட் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப டைமிங் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்காது. 2 டெஸ்ட்டும் சேர்த்தே உங்களால் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் என்ன பண்ணிட முடியும்னா எழுதிட முடியும் சரிங்களா. ஒரு 35
30 40 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களால் எழுதிட முடியும். சரிங்களா? அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா, ஒரு டைம் தான் அட்டன் பண்ண முடியுமா அல்லது அன்றைக்கி மட்டும் தான் அட்டன் பண்ண முடியுமானா அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி ரெஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை டைம் வேணால் எழுதிக்கலாம். இல்லை அன்றைக்கி அட்டன் பண்ண முடியலனா கூட அடுத்த நாள் அப்படிங்கிற மாதிரி எப்போ வேணால் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. தென் வந்து ஒன்லைனர். ஸோ ஒன்லைனர் அப்படிங்கிறது நம்ம பேட்ச் கொடுத்துருப்போம். ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம வந்து அந்த பாடத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டனாக இருக்கோ ஸோ எல்லா இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஒன்லைனராக ஸோ கேள்வி அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒன்லைனராக தொகுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அது வந்து ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை மட்டும் படித்தா போதுமா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சரிங்களா? ஸோ அதை மட்டும் படித்தா போதுமானா அதை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ புக்கை படிங்க, புக்கை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தென் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஒன்லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், இதில் இருக்கக்கூடிய இதிலே உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் இதிலே தொகுத்துடும். இது மட்டும் படித்தாவே போதும் தான். ஆனால் டேரெக்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ புக்கை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த ஒன்லைனரை ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எனாஃப் தான், பட் புக்கை படிச்சுட்டு படிக்கணும் அப்படிங்கிறதா இதுக்கான மேட்ரு. தென் வந்து கால் மெசேஜில் வந்து எப்படி கைடன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ கால் பண்ணால் மெசேஜ் பண்ணால் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வரல, லேட்டாக தான் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த டைமில் இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைமில் நிறைய கால்ஸ் நிறைய மெசேஜஸ் வரனால வந்து எல்லாத்தையுமே எங்களால் பிக் பண்ணி உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அதனால தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம பேட்ச்சில் ஜாயின் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய நேம் எல்லாம் என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த பேட்சோடைய நேம் போட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிப்போம். ஸோ அதனால் அந்த நம்பர்லேருந்து நீங்கள் வந்து காலும் மெசேஜை பண்ணும்போது நம்ம குயிக்காக வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பண்ணிடுவோம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பண்ணும்போது கால் அட்டன் பண்ணலனாலும் திருப்பி கால் பண்ணி உங்களுக்கு வந்து பேசிடுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு மெசேஜ்லேயே வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதிலே உங்களுக்கான கிளாரிட்டி எல்லாமே வந்து கிடச்சிரும், கிளாரிஃபை எல்லாமே கிடச்சிரும். ஸோ மற்றபடி கால் பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 5 to 7 8 வந்து கால் பண்ணுங்கள். அந்த டைமில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? ஸோ மெயினாக வந்து நீங்கள் எங்கள்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்த நம்பர்லேருந்து கால் பண்ணுங்கள். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம கட்டாயமாக பிக் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் நீங்கள் கேட்டதுக்கான எல்லா டவுட்ஸ்க்கான ஒரு கிளாரிஃபை அப்படிங்கிறது இதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பேட்ச் ஜாயின் பண்ணவங்க, ஜாயின் பண்ண போகிறவங்க, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது மெயினாக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக உங்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிமிக்காக நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு கேள்வி 2 கேள்வி வருது அப்படின்ட்டு இங்கே இப்போ நான் வந்து ஷெடியூலில் வந்து ஆட் பண்ணுறது இல்லை அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வைக்கிறது அது நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ ஆனால் பட் அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணல. என்ன நீடு, அந்த நீடுக்கு என்ன எவ்வளோ அதாவது நம்ம இந்த எக்ஸாம் என்ன நீடு அப்படின்னா எக்ஸாமை கிளியர் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன மெயினாக எவ்வளோ படித்தா எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியுமோ அது எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு ஆர்டராகவும் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு தமிழ், 2வது மேக்ஸ், 3வது சோஷியல், அதுக்கப்புறம் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கான ப்ரியாரிட்டி மட்டும் நமக்கு இருந்தால் போதுமானது. ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ கான்ஃபிடண்ட்டாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம கொடுத்த ஷெடியூலை, கொடுத்த விஷயங்களை, கொடுத்த கைடன்ஸை, கொடுக்குற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ரொம்ப ஆசிலேஷன் ஆகாமல் இந்த குதிரை இருக்கு இல்லையா, குதிரைக்கு கடிவாளங்க இது கட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து சைடில் எதுவுமே பார்க்க முடியாத அளவுக்கு நேராக மட்டும் தான் பார்த்து போகும். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ட்ராவல் இருக்குல்ல, இந்த 3 மாதம் ட்ராவல், அதுக்கப்புறம் கூடிய அந்த மெயின்ஸ்க்கான ட்ராவல் இருக்கு இல்லையா, அந்த டைம் வரைக்கும் ரொம்ப அந்த பக்கம் இந்த பக்கம் எதுவும் பார்க்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த சேனலில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுவுமே ரொம்ப பார்க்காதீங்க. யாராவது ஒருத்தங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அது எந்த சேனலாக இருக்கலாம், இல்லை எந்த அகாடமியாக இருக்கலாம், எந்த ஒரு இதாக இருக்கலாம். சரிங்களா? அவங்க சொல்கிறது அவங்க முதல்ல நம்புறதுக்கு முன்னாடி அதை நிறைய டைம் யோசிங்க. நிறைய டைம் யோசிச்சுட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம நம்பலான்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லையா. ஸோ முடிவு எடுத்ததுக்கப்புறம் எந்த விஷயமும் யோசிக்காதீங்க. அது தப்பாக இருந்தாலும், ஒரு பிளான் தப்பாக இருந்தால் கூட அந்த பிளானை நீங்கள் 100% கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களை ஜெயிக்க வச்சிடும். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமான சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று தான், நம்பிக்கை. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது. இது மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், கட்டாயமாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அது வந்து எந்த அகாடமி ஃபாலோ பண்ணாலும் சரி, எந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த ஷெடியூலுக்கு உண்மையாக இருங்க. அது மட்டும் போதுமானது. சரிங்களா? ரைட், உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் உங்களுடைய டவுட்ஸ் வந்து மெசேஜாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த பேட்ச் ஜாயின் பண்ண நினைக்கக்கூடியவங்க ஸோ இன்றைக்கி நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் நாள். ஸோ எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு 28 வரப்போகுது. ஸோ சீக்கிரமாக எக்ஸாம் வரப்போகுது, எக்ஸாம் நடத்த போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ப்ராசஸ் வந்து இப்போ வர இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்து, லாஸ்ட் ஒரு 1 இயராகவே 6 மந்த் to 8 மந்த்தாகவே வந்து பரபரப்பாக டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் படிக்கிறதுலேயும் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ படிக்கிறதுல ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க, டெஸ்ட் எழுதுல ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.